ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நண்டு சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பாருங்கள், எங்களுக்கு நல்ல மழை டைமில் ஆற்றுல நண்டு கிடச்சிச்சு. அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சுக்கா பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நண்டு கொடுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா முறித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம முறிச்சுக்கலாம். இப்போ நம்ம நண்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மண் அழுக்கெலாம் நிறையா இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நண்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீனாக இருக்கும், அதுக்காக தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சைடில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம காலில் இருக்க நகத்தெல்லாம் நம்ம முறித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொடுக்கலாம் இப்போ நம்ம நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். நசுக்கி எடுத்துக்கும் போது நல்லா ரசம் இறங்கும் அதில், அதனால் நம்ம கொடுக்கு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம காலெல்லாம் இந்த மாதிரி முறித்து போட்டுட்டு நம்ம ரசம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நண்டெல்லாம் இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நாங்கள் நண்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கோம். 1/4 பவுல் அளவுக்கு தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம். மஞ்சள்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மாங்காய் வத்தல் ஒரு 4-5 எடுத்துருக்கோம். அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4. ஃப்ரை பண்ணுறதுக்காக 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி கட் பண்ணியிருக்கோம். மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ
நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு ஜீரகத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நண்டு கால்தே ரசம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி வேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனது. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க நண்டு கால்த ரசத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.